இயேசுவில் அன்புக்குரியவர்களே, அன்பு கட்டளை வாழ்வாக்க, அந்த அன்பில் நிலைத்திருக்க வார்த்தை என்று நம்மை சிந்திக்க அழைப்பதாக உணர்கிறேன். அன்பில் வேரூன்றி உண்மையில் நிலைத்து வாழ்வோம். எவ்வாறு ஒரு மரத்தின் வாழ்வாதாரம் அதன் ஆணி வேரில் அடங்கியிருப்பது போல மனித வாழ்க்கையின் அர்த்தங்கள் அன்பில் அடங்கியிருக்கிறது என்பதை வார்த்தை தெளிவுபடுத்துகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகம் வேகம் நிறைந்தது. தகவல்கள் அதிகம், ஆனால் உண்மை குறைகிறது. தொடர்புகள் அதிகம், ஆனால் அன்பு குறைகிறது. சாதனைகள் அதிகம், ஆனால் அமைதி குறைகிறது. இந்த சூழ்நிலையில் இன்றைய வார்த்தை நமக்கு வாழ்வின் மையத்தை நினைவூட்டுவதாக நான் எண்ணுகிறேன். இயேசுவை நினைவில் வைத்திரு, அன்பை வாழ்வில் வைத்திரு என்று நமக்கு தெளிவுரையாக உணர்த்துகிறது. நினைவில் இயேசு, வாழ்வின் உறுதி. அதைத்தான் 2 திமோத்தி 2:8 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நினைவில் கொள் என்று. இன்று மனிதன் பலவற்றை நினைவில் வைத்திருக்கிறான். பாஸ்வேர்டு, மார்க்ஸ், மணி, ஸ்டேட்டஸ். ஆனா இறைவனை மறந்து விடுகிறான். இறைவனை நினைவில் வைத்திருப்பது வெறும் ஜெபம் செய்வது அல்ல, ஒவ்வொரு முடிவிலும் இறைவனின் மதிப்புகளை வாழ்வது. இறைவனை மறந்த சமூகம் தொழில்நுட்பத்தில் வளரும், ஆனால் மனிதத்தில் வீழ்ந்து விடுகிறது. ஆக அன்பே மனித வாழ்வின் உளவியல் மருந்து என்பதை நாமும் சிந்திக்க வேண்டும். இயேசுவிடம் சட்ட அறிஞர் கேட்டபோது அவர் கூறுகிறார், உன் முழு இதயத்தோடு கடவுளை அன்பு செய், உன் அயலானை உன்னை போல் அன்பு செய் என்று நற்செய்தியில் சொல்லுகிறார். ஆக உளவியல் சொல்லுகிறது, அன்பில்லாத மனம் விரைவில் சோர்வடைகிறது. உறவில்லாத வாழ்க்கை வெறுமையை உருவாக்குகிறது. ஏற்றுக்கொள்ளப்படாத மனம் கோபத்தையும் தனிமையையும் வளர்க்கிறது. இன்று பலருக்கு பணம் இருக்கிறது, ஆனால் பேச யாரும் இல்லை. அதனால இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போய் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் நண்பர்கள் இல்லையே என்று தேடுவார்கள். அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல, அது மற்றவர்களை மதிக்கும் மனநிலை என்பதை நாம் உணர வேண்டும். ஆனால் இன்னைக்கு அந்த தன்மை இல்லாமல் விலகிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையோடு வாழ்வதுதான் உணர்வின் அர்த்தம் என்பதை 2 திமோத்தி 2:15 சொல்லுகிறார். உண்மையின் வார்த்தையை சரியாக போதிப்பவன் நாய் உன்னை காட்டிக்கொள் என்று. ஆக மெய்யில் ஒரு கேள்வி எப்பவுமே கேட்பாங்க படிக்கும்போது, நான் யார், நான் எதற்காக வாழ்கிறேன்? இன்று மனிதன் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுகிறான், ஆனால் ஏன் வாழ்கிறேன் என்பதை மறந்து விடுகிறான். உண்மையற்ற வெற்றி நீடிக்காது. அன்பில்லாத அறிவு பயனில்லை. இறைவனில்லாத வாழ்க்கை நிறைவு தராது. ஆக நடைமுறை வாழ்க்கைக்கான ஒரு அழைப்பை இன்று நாம் உணர வேண்டும். வீட்டில் அன்பை பேசுவோம், விமர்சனத்தை குறைப்போம். வேலை மற்றும் கல்வியில் நேர்மையை காப்போம். அட்லீஸ்ட் தினமும் ஒரு 5 நிமிஷம் இறைவனை நினைவில் கொள்வோமா? மனிதரை பண்படுத்தாமல், அதாவது மனிதனை பண்படுத்துகிற ஒரு தன்மை மறந்து பயன்படுத்துகிற கருவியாக உருமாக்கி மதிக்க மறந்து விடுகிறோம். எல்லாரையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய உலகம் கேட்கிறது, உனக்கு என்ன இருக்கிறது என்று. இயேசு கேட்கிறார், உன் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? பவுல் நினைவூட்டுகிறார், உண்மையில் நிலைத்திரு. ஆகவே இயேசுவை நினைவில் வைத்து அன்பை நடைமுறைப்படுத்தி உண்மையில் நிலைத்து வாழும் மனிதர்களாய் மாறுவோமா? மார்க் 12:34 சொல்லுகிறது, அன்பு செய்பவன் இறைவனுக்கு தூரம் இல்லை, அருகிலே கொண்டு போய் சேர்க்கிறான் என்று. அன்பு அனைத்தையும் செய்யும் உணர்வோடு நாமும் சிந்தித்து வாழ்வோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, அன்பில் வேரூன்றி உண்மையில் நிலைத்து வாழ உமது அருளும் அது வார்த்தையும் எங்களோடு உணர்க்க உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட்.